friends, வணக்கம். வெல்கம் டு சில்க் மோமெண்ட் கிச்சன். இன்னைக்கு சில்க் மோமெண்ட் கிச்சன்ல ரொம்ப சுலபமா 4 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஆனியன் பொடி ஊத்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஆனியன் பொடி ஊத்தப்பம் ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய ரெசிபி. இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்தலாம் வாங்க. ஆனியன் பொடி ஊத்தப்பத்துக்கு முதல்ல தேவைப்படுற முக்கியமான இன்கிரீடியன்ட் தோசை மாவு. இந்த தோசை மாவு சில சமயங்களில் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும். அந்த நேரத்தில் வெறுமன தோசையாக ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆனியன் ஊத்தப்பம் இல்லை ஆனியன் பொடி ஊத்தப்பமாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் நார்மலான புது மாவுலையும் இந்த ஊத்தப்பத்தை செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாவோட ரெசிபி பார்க்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா மெலிசா நறுக்கி யூஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி சிறிதளவு. 4வது கடைசியான இன்கிரீடியன்ட் இட்லி பொடி. இந்த இட்லி பொடி ரெசிபிக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை செக் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பொடிக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இட்லி பொடி சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் ஓரத்தில் எல்லாம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நடுவுலையும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஆனியன் போட்டுக்கலாம். போடுறீங்களா? ஆனியன் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சோண்டு, ரொம்ப போட வேண்டாம், ஒரு ஃப்ளேவருக்காக. கடைசியாக இது கூட பொடி சேர்த்துக்கலாம். பொடி மேலே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை கரண்டியை வச்சு கொஞ்சம் அப்படியே அமுத்தி விட்டுக்கோங்க. எந்த வகையான ஊத்தப்பமாக இருந்தாலும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல கீழே நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க, இல்லாட்டி நடுவில் மாவா அப்படியே வேகாமல் இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்கும், திருப்பிக்கலாம். ரொம்ப சுவையான ஆனியன் பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சில்க் மோமெண்ட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம ஆன் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.